ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா நாட்டுக்கோழி தாங்க எடுத்திருக்கோம். நாட்டுக்கோழியை வச்சு ஒரு சூப்பரான கோழி குழம்பு எப்படி வைக்கலாம், நாட்டுக்கோழியை வச்சு கிராமத்து அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த விளாகில் பார்க்கலாம். அதுக்கு நாட்டுக்கோழி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அது நாட்டுக்கோழியை வந்து வெந்நீர் வச்சு அம்மா கொடுத்துருந்தாங்க. அந்த வெந்நீரில் கோழியை நம்ம வந்து ஆல்ரெடி கொண்டு வச்சுருந்தோம். அந்த வெந்நீரில் வந்து அதை முக்கிங்க அந்த மேல் தூளை வந்து நானும் தம்பி ஃபுல்லாகவே தம்பி தான் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து அந்த தோலில் இருக்கிற அந்த முடி ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு பொதுவாகவே வந்து அந்த ஸ்கின்னோடு சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி கிடச்சா நீங்கள் கடையில் கொடுத்து கட் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மேல் தோலை வந்து உரித்து எடுத்துருவாங்க. அந்த மேல் தோலை உரித்து எடுத்துட்டாலே அதில் என்ன நாட்டுக்கோழியில் டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாதீங்க. நீங்கள் கோழி கடையில் கொடுத்தா அது கட் பண்ணி கொடுக்குற கடையில் கொடுத்தா அதை தோலை எடுத்துகிட்டு தாங்க கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க அப்படின்னா, கோழி இது மாதிரி வந்து நீங்கள் வெந்நீர் வச்சு அந்த தோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு மேலே மஞ்சத்தூள் ஃபுல்லாக தடவி நெருப்பில் ஒரு வாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த கோழியோட டேஸ்ட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழிக்கு வந்து எந்த குழம்புமே இது பண்ண முடியாது. நல்லெண்ணெயை ஊற்றி மிதக்க சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இப்போது நம்ம கோழியை கட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சத்தூள் ஃபுல்லாக அதில் தடவி ஃபுல்லாகவே எடுத்து ஒரு ½ அன் ஹவர் அப்படியே வச்சு நல்லா நெருப்பில் நீங்கள் காட்டிடுங்க மக்களே. ஃபுல்லாக நெருப்பில் காட்டிட்டு நல்லா வாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. 2 கால் பகுதிக்கு நடுவால் தம்பி அதை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு அந்த குடல் ப்ளஸ் வந்து அந்த ஈரல் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இப்போ அது வாட்டம் வரலங்கிறதுக்காக அந்த முது பகுதிக்கு நேராக கட் பண்ணி 2ஆக எடுத்துக்கிட்டாரு. அந்த கட் பண்ணிவிட்டு அந்த இதோ இப்போ கட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இதுதான் அந்த ஸ்கின்னோட சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ண அந்த கோழி வந்து என்ன செஞ்சிச்சு, துண்டு பீஸாக நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5-6 முறை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணால் தான் அந்த என்ன செய்யும் அப்படின்னா அந்த மப்பு ஸ்மெல் போகுங்க. நாட்டுக்கோழியில் வந்து மப்பு வந்து கண்டிப்பாக போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நாங்கள் வந்து கோழி வைக்கிற முறையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குழம்பு வந்து அப்படியே நீங்கள் முண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சளி இரும்பல் இது எல்லாமே போயிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இந்த கோழி குழம்புடைய விளாகோட நெக்ஸ்ட் விளாகில் உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி மக்களே.